மகாபெரிவா திருவடிகளே சரணம். நல்லது நடக்கும், நல்லது மட்டுமே நடக்கும். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து நல் உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடன் பிரச்சனை. எல்லாருக்கும் இருக்கக்கூடிய பணப்பிரச்சனை. நம்ம அந்த வார்த்தையை சொல்லக்கூடாது, இருந்தாலும் நம்ம சொல்கிறோம். பணப்பிரச்சனை, நம்ம பணம் கொடுக்க வேண்டியதில் நமக்கு பிரச்சனைகள் இருக்குது, வர வேண்டியதில் நமக்கு பிரச்சனைகள் இருக்குது. இதுக்கு மகாபெரிவா ஒரு பாட்டிக்கு ரொம்ப எளிமையான வழியை சொல்லியிருந்தாங்க. பாட்டி மகாபெரிவாவுடைய ஒரு தீவிர பக்தைன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பாட்டி பேர் அமுலு பாட்டி. அவங்க அவங்க வாழ்க்கையில் செஞ்சு அவங்க முன்னேறினதை தான் அதில் சொல்லியிருந்தாங்க. அதை தான் நான் இன்றைக்கி நம்ம பதிவில் சொல்ல போகிறேன். ரொம்ப எளிமையான வழி. நீங்கள் 5 பைசா செலவு பண்ண வேண்டாம். ஆனால் உங்களுடைய தூக்கத்தை மட்டும் கொஞ்சோடு நீங்கள் குறைச்சிக்கிற மாதிரி இருக்கும், அவ்வளோதான். இதை சொல்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நிறைய பேர் எல்லாருக்குமே ஃப்ரீயாக ஜாதகம் பார்க்கணும், மலர் மருத்துவமுமே நான் ஃப்ரீயாக கன்சல்டன்சி பண்ணணும், ஆலோசனை கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஆசைப்படுறீங்க. இது நான் இந்த காசு நான் மகா பெரியவாவுக்கு கோயில் கட்டணும் அப்படின்னு ஆசைப்பட்டுட்ருக்கேன். அப்புறம் அன்னதானத்துக்கு செலவு செய்யணும்னு இருக்கேன். இதுக்கு தான் நான் அதை பயன்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு மனநிலையில் இருக்கேன். கண்டிப்பாக வெகு விரைவில் மகாபெரிவா உத்தரவுடன் நான் மகாபெரிவாவுக்கு கோயில் கட்டுவேன். அப்போ நான் எல்லாருக்குமே சொல்வேன், எல்லாருமே வாங்க. அது வரைக்கும் எனக்கு அந்த காசு அப்படிங்கிறது தேவை. அதனால தான் நான் காசு வாங்குகிறேன். இது ரெண்டையும் நான் செஞ்சு முடிச்சிட்டேன்னா கண்டிப்பாக எல்லாருக்குமே நான் இலவசமாக பார்த்து கொடுப்பேன். எனக்கு முன்னாடி காசு தேவை இல்லைங்களா, அதுக்காக தான் நான் செய்கிறேன். ஆனால் அப்படியும் நான் முதல் கமெண்ட்டு போடுறவங்களுக்கு, இப்போது ரீசண்டாக போடுறதில்ல, முதல் கமெண்ட்டு போடுறவங்களுக்கு நான் ஃப்ரீயாக பார்த்து கொடுக்குறேன். ஆனால் அவங்கள்ட்டையும் நான் 54 ரூபா வாங்கிடுறேன். ஏன்னா நம்ம பார்த்து கொடுக்குறது அவங்களுக்கு பலிக்கணும். இது எனக்கு சொன்னது. குருதட்சணை இல்லாமல் நம்ம செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக அது அவங்களுக்கு போய் சேராது, பலிக்காது அப்படின்னு சொன்னதுனால தான் நான் வாங்குகிறேன். அவங்களே தான் எனக்கு இவ்வளோ ஃபீஸ் அப்படிங்கிறதையும் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்தாங்க நான் படித்த இடத்துல. ஏன்னா நம்ம செய்கிற வேலைக்குன்னு ஒரு மரியாதை இருக்கணும், நம்ம ரொம்ப கீழே போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவங்க எனக்கு சொல்லி கொடுத்தது. நம்ம நிறையெல்லாம் வைக்கலை, சரிங்களா. அதே மாதிரி மருந்து என்ன காஸ்ட்டோ அதுக்கு தான் நம்ம வாங்கி கொடுக்குறோம். நான் மலர் மருத்துவத்துக்கு ஆலோசனைக்கு 200 ரூபா வாங்குகிறேன். அதுவும் நான் அதிகமாக வாங்குகிறேன். நீங்கள் வெளியில் போய் விசாரித்து பாருங்கள் ஆலோசனைக்கு எவ்வளோ வாங்குறாங்க அப்படிங்கிறது, அப்போ உங்களுக்கு தெரியும். நீங்கள் படிக்கணும் அப்படின்னாலும் நான் நிறைய கட்டி தான் படித்தேன். அது 3ல் 1 பங்கு தான் நான் ஃபீஸாக வாங்குகிறேன் மலர் மருத்துவம் சொல்லி கொடுக்கறதுக்கும். அது எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா அது எல்லாருக்குமே பயன்படும் அப்படிங்கிறதுக்காக தான் கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணுங்கள். என்ன செய்யணும் பணப்பிரச்சனைக்கு, கடன் தீரறதுக்கு? ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா கடன் தீரறதுக்கு காலையில் எந்திரிச்சிடணும். காலையில் ஏஞ்சிட்டு குளிச்சுட்டு விபூதி விட்டுடணும். நெத்தியில் விபூதி விட்டுட்டு கிழக்கு நோக்கி நின்றுக்கணும். கிழக்கு நோக்கி நின்றுட்டு முதல்ல உங்களுடைய குலதெய்வத்தை நினச்சிக்கணும். அடுத்து உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை நினச்சிக்கணும். உங்கள் வீட்டுக்குள்ளேயும் செய்யலாம், நீங்கள் வீட்டுக்கு வெளியிலையும் செய்யலாம். நினச்சிட்டு அவங்கள்ட்ட ஒரு நன்றியை போட்டுருங்க. நன்றியை சொல்லிவிட்டு, என்னுடைய கடன் எல்லாம் குறைஞ்சிடுச்சு, என்னுடைய கடன் எல்லாம் தீர்ந்துடுச்சு, நன்றி. இதை பிரார்த்தனையாக வைங்க உங்கள் குலதெய்வத்துக்கிட்டையும் இஷ்ட தெய்வத்துக்கிட்டையும். நீங்கள் இஷ்ட தெய்வத்துக்கிட்ட நீங்கள் வச்சிங்க அப்படின்னா குலதெய்வம் செஞ்சாதான் இஷ்ட தெய்வம் செய்வாங்க. அதனால் இவங்களுக்கு நீங்கள் முன்னாடி செஞ்சுருங்க. செஞ்சுட்டு அதுக்கப்புறமேலாம் நீங்கள் உங்கள் வேலையை நீங்கள் பார்க்க ஆரம்பிக்கலாம். இதை எத்தனை நாள் செய்யணும்லாம் நீங்கள் கேட்கக்கூடாது. நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வர உங்கள் குலதெய்வம், உங்கள் இஷ்ட தெய்வம் உங்கள் கூட இருந்து உங்களுக்கு வழிகாட்டுவாங்க. பணம் வருவதற்குரிய வழியை காட்டுவாங்க. இது என்னைக்கு ஆரம்பிக்கணுங்கிற கண்டிஷனும் கிடையாது. நம்ம என்னைக்கு வேணாலும் ஆரம்பிச்சுக்கலாம். உங்களுக்கு தேவையானது ஒன்றே ஒன்று தான், நம்பிக்கை. ரொம்ப எளிமையான வழி. இதை விட எளிமையான வழி மகாபெரிவா யாருக்குமே சொல்லியிருக்க மாட்டாங்க. இதை தான் அமுலு பாட்டிக்கு சொல்லியிருக்காங்க. அமுலு பாட்டி நமக்கு சொன்னது இது. ரொம்ப எளிமையான வழி. செய்து பலனடையுங்கள். நன்றி, வணக்கம்.